ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது கடையில் வாங்கின மாவு தான். நீங்கள் வீட்டிலே நெரிச்ச மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய உப்பு வேணாம், ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக நமக்கு கிடைக்கும், ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கணும் தண்ணி. பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும் கொழுக்கட்டை, உங்களுக்கு வந்து சாஃப்டாக வராது. இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கனாலே கொழுக்கட்டை சூப்பராக சாஃப்டாக வரும். நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணிங்கிறனால கையில் பிடிக்க முடியாது, அதனால் ஒரு மிக்சிங் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது பண்ணுங்கள். உடைய முட்டா தண்ணியை ஒட்டா ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் மாவு கலக்க வேண்டியது வந்துடும். அதனால் அளவாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிலர் நெய் சேர்த்த மாட்டாங்க. இந்த தண்ணி வந்து பச்சை தண்ணியாகவே அப்படியே ஊற்றி உருண்டை பிடிச்சி வைப்பாங்க. அதனால தான் நமக்கு வந்து கல் மாதிரி ஆகிடும், கொழுக்கட்டை சாஃப்டாக கிடைக்காது. நெய் ஊற்றிட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக வரும் நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அந்த நெய், உப்பு, மாவு மூணுமே நல்லா மிங்கிள் ஆகணும், அந்தளவுக்கு கலக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலக்கினீங்கனாலே போதும். இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ நமக்கு கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக கிடைக்கும். பிணையவெல்லாம் வேணாம், அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம போட்டதை விட சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே நீங்கள் தெளிக்க வேண்டியதில்லை, அப்படியே பிணைஞ்சு எடுக்கலாம். நம்ம உதிரி உதிரியாக போட்டிருந்தோம், அது எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் மாவு. அந்த இருக்கிற தண்ணியிலையே நீங்கள் பிணைஞ்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. அந்த சூடாக தண்ணி ஊற்றுனதுனால, மூடி வச்சதுனால அந்த மாவு நல்லா புழுங்கிரும். அப்போ நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், நமக்கு சாஃப்ட்னஸும் கிடைக்கும். இந்த மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்படி அமுத்துனா உள்ளே போகணும், கையில் ஒட்டக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சிறு சிறு உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டிக்கலாம். புழு மாதிரி கூட சிலர் வந்து உருட்டுவாங்க. இன்றைக்கி எல்லாமே நான் பால்ஸாக தான் உருட்டுறேன். நீங்கள் புழு மாதிரி உருட்டுறனாலும் உருட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பால்ஸாக உருட்டினா இந்த சைஸ் உருட்டுறேன். இதை விட குட்டியாக கூட நீங்கள் உருட்டலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் உருட்டுறேன். குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் குட்டி குட்டியாக செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்யறது இந்த மாவு உருட்டுறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மற்ற ப்ராசஸ் எல்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம். பாருங்கள், எல்லா மாவையும் நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எந்த பவுலில் நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கிட்டிங்களோ அந்த பவுல்லையே 2 பவுல் அளவுக்கு நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா, 2 பவுல் ஆட் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம பாலெல்லாம் ஆட் பண்ணுவோம், அப்போ ரொம்ப தண்ணி ஆயிரும். நீங்கள் 2 கப் மட்டும் ஆட் பண்ணுங்கள், அதுவே இனஃப். ஓகேயா, 2 கப் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டைகளை வந்து ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்தணும். தண்ணி ஊற்றணுன்னே லைட்டாக ஹீட் ஆனோடனே நீங்கள் உள்ளே சேர்த்திட்டிங்க அப்படின்னா உருண்டை ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். பாருங்கள், நல்லா கொதித்து ஆவி வந்துருச்சு. சிம்மில் வச்சுட்டு நான் ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்கள், அப்படியே கொட்டிடாதீங்க, ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கும். ஒவ்வொரு உருண்டைகளாக தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணுறப்ப நமக்கு கொட்டாமல் கிடைக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஹீட் பண்ணுங்கள். அந்த உருண்டைகளெல்லாம் நல்லா வேகணும். நல்லா லைட்டாக கொதி வந்தோடனே நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 100 ml இருக்கும் இந்த பால், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்ட உடனே அது வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும். அந்த டைம் கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, இல்லை ஃபுல்லாக வெளியே வந்துடும். இப்படி பொங்கி வரப்போ லைட்டாக கரண்டி வச்சு கிண்டி விட்டிங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும். ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி உருண்டைகளை போட்ட உடனே வந்து கரண்டி விட்டு கலராதிங்க, உருண்டைகள் கரைஞ்சி போயிடும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெயிட் பண்ணி கொஞ்சம் அது ஒன்று ஒட்டாமல் ஆனதுக்கப்புறம் பாலெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்டி விட்டு திருப்பி போடுங்க. இல்லை அப்படின்னா அந்த அரிசி உருண்டைகள் வந்து கரைஞ்சி போயிடும். இப்போ நான் 2 ஏலக்காயை தட்டி ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கப்புறம் நாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஃபஸ்ட்டு உருண்டைகளை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கரண்டி விட்டு கலக்காமல் இருந்துட்டு பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த டீஸ்பூனில் 6 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 6 டீஸ்பூன் போதுமான்னு நீங்கள் கேட்கலாம். போதும், அதுவே அளவாக இருக்கும். இந்த பால் கொழுக்கட்டை வந்து நீங்கள் செய்த உடனே சாப்பிட்றத விட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்க சுகர் எல்லாம் அந்த அரிசி உருண்டைகளுக்குள்ளே இறங்கிடும். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும்.
செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டிங்கன்னா அந்த தேங்காய் பால் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தென் வந்து அந்த அரிசி உருண்டையில் வந்து அந்த ஸ்வீட்னஸ் போய் ஏறி இருக்காது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை ஃபுல்லாக கரையட்டும். இப்போ நான் பிடிச்ச உருண்டைகளில் ஒரே ஒரு உருண்டை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா அப்போ தான் திக்னஸ் வரும், நமக்கு அந்த பால் வந்து நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு உருண்டை எடுத்து தனியாக கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். உருண்டைகள் எல்லாம் வெந்துருச்சுன்னா அப்படி மேலால் மிதக்க ஆரம்பிக்கும். பாலை விட்டு மேலால் மிதந்து வந்துச்சுனாலே நம்ம உருண்டைகள் வெந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு தேங்காயை உடைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 150 ml இருக்கும். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றி கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக செய்கிற கொழுக்கட்டையை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் கலந்து செய்கிறதுனால. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.